கவிதை ரசிகன் கவிஞர் முருகையனும் அவருடைய படைப்புகளும். ராமப்பிள்ளை முருகையன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் முருகையன் அவர்கள் சாவகச்சேரி கல்வயலிலே பிறந்தவர். 23/4/1935 பிறந்த கவிஞர் முருகையன் அவர்கள் 27/6/2009 தனது 74வது வயதிலே மறைந்தார். கவிஞருக்கு கவிஞர், புலமை கவிஞர் என்று போற்றப்படுகின்ற கவிஞர் முருகையன் அவர்கள் ஈழத்தினுடைய நவீன கவிதை செல்நெறியிலே அந்த நவீன கவிதையினுடைய ஆரம்ப கர்த்தாக்களாக விளங்குகின்ற மும்மூர்த்திகளில் ஒருவராக விளங்குபவர். கவிஞர் மகாகவி, கவிஞர் நீலாவணன் போன்று அவரோடு கவிஞர் முருகையன் அவர்களும் இந்த மும்மூர்த்திகளாக பார்க்கப்படுகிறார்கள். 1950 முருகையன் அவர்கள் கவிதை துறையிலே அவருடைய இறுதி காலம் வரை அவர் கவிதை துறையிலே ஈடுபட்டார். அவர் கவிதைத்துறை மட்டுமன்றி கல்வித்துறை, நாடகத்துறை, மொழிபெயர்ப்பு இவ்வாறு பல துறைகளிலே மிகுந்த புலமை மிக்க ஒரு கவிஞராக, ஒரு படைப்பாளியாக திகழ்ந்தவர். அதனாலே தான் அவர் கவிஞருக்கு கவிஞர், புலமை கவிஞர் என்று போற்றப்படுகிறார். கல்வயல் சைவப்பிரகாச வித்தியாலயத்திலே தனது ஆரம்ப கல்வியை தொடங்கிய கவிஞர் முருகையன் அவர்கள் சாவகச்சேரி இந்து கல்லூரி, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்பவற்றிலே கல்வியை கற்று கொழும்பு பல்கலைக்கழகத்திலே விஞ்ஞானமானி பட்டத்தை பெற்றவர். அதைத் தொடர்ந்து லண்டன் பல்கலைக்கழகத்திலே கலைமானி பட்டத்தை பெற்றவர். அதைத் தொடர்ந்து முது விஞ்ஞானமானி பட்டத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். யாழ் பல்கலைக்கழகம் அவரை கௌரவ கலாநிதியாக கௌரவித்தது. ஆசிரியராக 1956 தனது பணியை ஆரம்பித்த கவிஞர் முருகையன் அவர்கள் அறிவியல் பாடநூல் மொழி பெயர்ப்பு துறையிலும் தமிழ் மொழி பாடநூல் குழுவின் முதன்மை பதிப்பாசிரியராகவும், கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி விரிவுரையாளராகவும், முல்லைத்தீவு, வவுனியா, யாழ் வலயங்களிலே கல்வி பணிப்பாளராகவும், இறுதியாக யாழ் பல்கலைக்கழகத்தில் முது துணை பதிவாளராகவும் கடமையாற்றி 1995 ஓய்வு பெற்றவர். கவிஞர் முருகையன் அவர்களுடைய கவிதை தனித்துவமானது, அல்லது அவருடைய படைப்பாக்க திறன் என்பது ஒரு தனி அடையாளமாக பார்க்கப்படுகிறது. முற்போக்கு அணி சார்ந்து எழுதியவர் கவிஞர் முருகையன். மானுட மேம்பாடு தொடர்பான படைப்புகளுக்கு அவர் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார். அழகியல் ரீதியான, ஜனரஞ்சக ரீதியான படைப்புகளை பெரிதாக அவரிடம் எதிர்பார்க்க முடியாது. சமூக விஞ்ஞான கருத்துக்களை படைப்புகள் ஊடாக முன்கொண்டு சென்றதிலே முருகையனுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. மொழிபெயர்ப்பு கவிதைகள் ஊடாக வெவ்வேறு நாடுகளிலே இருந்த சிறந்த கவிதைகளை மொழிபெயர்த்து அந்த நுட்பங்களை தமிழுக்கு கொண்டு வருவதற்கு முயன்றவர். அவருடைய அந்த கவிதை பாணியிலே இந்த பேச்சோசை பாணி, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய ஈழத்திலே தனித்துவமாக இருக்கிற அந்த பேச்சோசை பாணி அவருடைய கவிதைகளிலே அது முக்கியமாக இடம்பெறும். அவர் அதே போல புதிய சொல்லாடல்களை அவர் தொடர்ச்சியாக பயன்படுத்தியவர். இவ்வளவு ஒரு விஞ்ஞான பின்புலத்தோடு அதே நேரம் மரபு சார்ந்த குடும்ப பின்னணியோடு அவர் வந்திருந்தாலும் அவருடைய கவிதை முழுவதுமே யாப்பு மரபு சார்ந்த கவிதைகளாகத்தான் இருந்தன. அவருடைய காலத்திலே தான் புதுக்கவிதை கோலோச்சி இருந்தது. என்றாலும் அந்த காலத்திலே கூட அவர் புதுக்கவிதையை அவர் பெரிதாக ஏற்றுக்கொண்டவர் அல்ல. ஆனால் யாப்பினுடைய வெவ்வேறு வடிவங்களிலும் பார்க்க புதுக்கவிதை போல, அதாவது அந்த சொற்களை அடுக்கி எழுதுகின்ற, உடைத்தெழுதுகின்ற ஒரு முறைமையை கொண்டு வந்தவர் கவிஞர் முருகையன். அதாவது அவர் எழுதியது யாப்பு கவிதை தான், ஆனால் அதை நாங்கள் சொல்லுவதற்கு இலகுவான முறையிலே சொற்களை உடைத்து வரிசைப்படுத்துகின்ற ஒரு முறைமையை கவிஞர் முருகையன் அவர்கள் கொண்டு வந்தார். அவருடைய நூல்களாக ஒருவரம் 1964 கவிதைகளை கொண்ட நூலாக வெளிவந்தது. நெடும்பகல் என்ற காவியம் 1967 வெளிவந்தது. அது அவர்கள் என்ற நூல் நெடுங்கவிதை 1986 வந்தது. இதிலே ஒரு சிறப்பு இருக்கிறது என்றால், இந்த அது அவர்கள் என்ற அந்த நூல் முழுமையாக வெண்பா வடிவத்திலே ஆக்கப்பட்டது. யாப்பிலே வெண்பா வடிவம் மிகவும் சிக்கலான, மிகவும் பாடுவதற்கு கடினமான வடிவமாக பலர் சொல்வார்கள். அந்த வெண்பா வடிவத்திலேயே அது அவர்கள் நெடுங்கவிதையை எழுதியிருந்தார். அதே போல 1990 மாடும் கயிறு அறுக்கும் என்ற தொகுதி,
1997 நாங்கள் மனிதர் என்ற தொகுதி, 2001 ஒவ்வொரு புல்லும் பூவும் பிள்ளையும் என்ற ஒரு தொகுதி என்று 6 கவிதை நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அவருடைய நாடகங்கள் மிக பிரபலமானவை. வந்து சேர்ந்தன, தரிசனம், கோபுரவாசல், வெறியாட்டு, சிந்தனை புயல், நித்தில கோபுரம், கடூழியம், செங்கோல், கலைக்கடல், கொண்டு வா தீயை கொளுத்து விறகெல்லாம், சுமசும மாதேவா, அப்பரும் சுப்பரும், பொய்க்கால், குற்றம் குற்றமே, தந்தையின் கூற்றுவன், கந்தப்ப மூத்தியார், குனிந்த தலை, இரு துயரங்கள், கலிலியோ, தீர்த்த மனிதர் கூத்து, எல்லாம் சரிவரும், நாம் இருக்கும் நாடு, பில்கனியம், வளமை, கூடல் போன்ற நாடகங்கள் அவராலே எழுதப்பட்டு மிகவும் பிரபலமானவை. அவற்றிலே பல இந்த யுத்த காலத்திலே மிகவும் பிரபலமாக பேசப்பட்டவை. குறிப்பாக பொய்க்கால், உயிர்த்த மனிதர் கூத்து போன்றவை பல மேடைகளிலே மேடையேற்றப்பட்டவை. அவருடைய மொழிபெயர்ப்பு நூல்களாக இதயத்தின் இளவேனில், அது மொழிபெயர்ப்பு கவிதைகளை கொண்டதாகவும், ஒருவரம் அவருடைய ஆரம்ப மொழிபெயர்ப்பு முயற்சியாக வெளிவந்தது. ஒருவரம் அது பல்வேறு நாட்டு கவிஞர்களுடைய கவிதைகளை தொகுத்திருந்தது. உண்மை என்பது மொழிபெயர்ப்பு நாடகங்களை கொண்ட ஒரு நூலாக வெளிவந்தது. சர்வபங்கம் என்ற நூல் சொஃபோக்லிஸின் அன்டிகனி என்ற நாடகத்தினுடைய மொழிபெயர்ப்பாக வெளிவந்தது. அதே போல கவிஞர் காளிதாசனுடைய இறையனார் களவியல் சமஸ்கிருதத்திலே வெளிவந்த நூலிலே குமார சம்பவம் என்ற ஒரு பகுதியை ஆங்கில மொழியினூடாக இளநலம் என்ற நூலாக கவிஞர் முருகையன் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்திருந்தார். எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. கவிஞர் முருகையனுடைய அந்த இளநலம் நூலுக்கு நான் ஒரு முகவுரை எழுதுமாறு என்னை பணித்தார். அதை நான் செய்தேன். அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். அவருடைய பிற நூல்களாக இன்றைய உலகில் இலக்கியம், ஒரு சில விதி செய்வோம், கவிதை நயம், இந்த கவிதை நயம் என்ற நூல் ஒரு மிக முக்கியமான நூல். கவிதை பயிலுனர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வழித்துணை நூலாக பார்க்கப்படக்கூடியது. இது பேராசிரியர் கைலாசபதியுடன் இணைந்து இந்த நூலை முருகையன் அவர்கள் ஆக்கியிருந்தார்கள். அதே போல மொழிபெயர்ப்பு நுட்பம் என்ற நூலும் கவிஞர் முருகையனாலே வெளியிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஒரு பல்பரிமாணம் மிக்க படைப்பாளுமையோடு 74 வருடங்கள் இந்த மண்ணிலே முருகையன் அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். எங்களுடைய மூத்த முன்னோடி கவிஞராக முருகையன் அவர்கள் விளங்குகிறார். கவிஞர் முருகையன் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்னுடைய கவிதை வாழ்க்கையிலே நான் மூவரை என்னுடைய வழிகாட்டிகளாக அல்லது என்னை ஆற்றுப்படுத்தியவர்களாக நான் சொல்லுவேன். முதலாவதாக எங்களுடைய கவிஞர் சாவை பஞ்சாட்சரம் ஐயா அவர்கள். நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே கல்வி பயின்ற காலத்திலே அவர் என்னை கவிதைத்துறையிலே அறிமுகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து அகில இலங்கை கம்பன் கழகத்தினுடைய அமைப்பாளர் கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் 93ஆம் ஆண்டு கம்பன் விழா காலத்திலே கவிதை போட்டி ஒன்றை நடத்தியிருந்தார்கள். அந்த போட்டியில் நான் கலந்து கொண்டேன். அந்த கவிதை போட்டிக்கு நடுவர்களாக கவிஞர் முருகையன் அவர்கள், கல்வேல் குமாரசுவாமி அவர்கள், கம்பவாரதி ஜெயராஜ் ஆகியோர் இருந்தார்கள். அந்த நிகழ்விலே அறிவிக்கப்பட்டது, அந்த கவிதை போட்டியிலே முதல் 3 பரிசை பெறுபவர்களுக்கு கம்பன் விழா கவியரங்கத்திலே பாடுகின்ற வாய்ப்பு வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வழங்கப்பட்டிருந்தது. எனக்கு அந்த போட்டியிலே 4வது இடம்தான் கிடைத்தது, 3வது இடம் கிடைக்கவில்லை. என்றாலும் கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த கவியரங்கத்திலே என்னை பங்கு பெற்ற வைத்தார். அதனைத் தொடர்ந்து அந்த கவியரங்கம் 1993ஆம் ஆண்டு நல்லூர் வீதியிலே நடந்தது. கவிஞர் வீரமணி ஐயர் தலைமையிலே தான் அந்த கவியரங்கம் நடந்தது. வெம்பி விரக்தியுறல் விட்டு விரைந்தே போய் கம்பனுக்கு சொல் கவிதை தூது என்று ஒவ்வொரு பொருட்களை, அந்த காலம் யுத்தம் நடந்த காலம், மிகவும் ஒரு நெருக்கடியான காலத்திலே வெவ்வேறு பொருட்களை கம்பனுக்கு தூதாக அனுப்புவதாக அந்த கவிதையரங்கம் இருந்தது. அந்த கவியரங்கம் முடிந்த ஒரு 2 மாதங்களுக்கு பிறகு பேரவை, ஆரியகுல பகுதியிலே இருந்த கலை இலக்கிய பேரவையிலே பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும். நான் ஒரு நிகழ்வுக்கு சென்றிருந்தேன். அங்கு கவிஞர் முருகையன் அவர்களும் ஒரு உரையாளராக வந்திருந்தார். அந்த நிகழ்வு முடிந்து வெளியே வந்தபோது கவிஞர் முருகையன் அவர்கள் நீர்வேலியிலே வதிக்கிறார். அவர் சைக்கிள், அப்போ அந்த காலத்திலே சைக்கிள் தான், அவர் ஒரு சைக்கிளில் வெளிக்கிட்ட போது அப்போ நான் பக்கத்திலே போய் சொன்னேன், சார் நான் இப்படி சீலன் என்று அண்மையிலே கம்பன் விழா கவியரங்கத்திலே போனேன். அப்படியா என்று அப்போ நாங்கள் இருவரும் கதைத்து கொண்டு இருவருமே சைக்கிளிலே, அவரும் சைக்கிளில் வருகிறார், நானும் பக்கத்திலே சைக்கிள், நாங்கள் அந்த நேரத்திலே எங்களிடம் சைக்கிள் தான் இருந்தது. இருவருமாக நாங்கள் கலந்துரையாடி
என்னுடைய வீடு வரை விட்டு நான் சொன்னேன், சார் உங்களிடம் ஒரு நாள் வருகிறேன் என்று நான் சொல்லி அடுத்த வாரமே நான் அந்த நேரம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எழுதி போட்டிருந்த காலம், கொஞ்சம் ஃப்ரீயான காலம். எனவே நான் அவருடைய வீடு தேடி சென்று அவரிடம் கவிதையினுடைய யாப்பு நுட்பங்களை படித்தேன். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் நாங்கள் இடம்பெயர்ந்து 95 வலிகாம இடம்பெயர்ந்து சென்ற போது கூட அவருடைய தென்மராட்சியிலே அவருடைய வீட்டுக்கு கல்வேலிலே அவருடைய வீடுக்கு நான் சென்றிருக்கிறேன். அந்த இடம்பெயர்ந்து வரையான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலே நான் ஒவ்வொரு வாரமும் அவருடைய வீடு தேடி சென்று அவருடைய நீர்வேலியிலே, நான் இருந்தது நல்லூரிலே, சைக்கிளிலே நானும் என்னுடைய ஒரு சில நண்பர்களும் ஆரம்பத்தில் வந்தார்கள், பிறகு அவர்களும் கைவிட்டு விட்டார்கள். நான் தனியத்தான் அவருடைய வீடு தேடி சென்று ஒவ்வொரு நாளும் ஒரு சனி ஞாயிறிலே ஏதோ ஒரு நாள், ஒரு வாரத்தில் ஒரு நாள் அவருடைய வீடு தேடி சென்று நாங்கள் கவிதையை அளவலாவினோம். அது படித்ததல்ல, அது படிப்பல்ல. அவர் எனக்கு கவிதையை பற்றி சொல்லுவார், யாப்பு வடிவங்களை பற்றி சொல்லுவார், சில அறிமுகப்படுத்துவார் கவிதைகளை, ஒவ்வொரு வகையான கவிதைகளை அறிமுகப்படுத்துவார். பல்வேறு கவிதை நுட்பங்களை எனக்கு கற்றுத்தந்தவர் கவிஞர் முருகையன். எனவே கவிஞர் முருகையன் அவர்கள் உடைய ஒரு வழியிலே வந்தவன் என்பது எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய கவிதை துறையிலே ஈடுபடுத்தியவர்களாக நான் மீண்டும் சொல்லுகிறேன். எங்களுடைய பண்டிதர் சாவே பஞ்சாச்சரம் ஐயா அவர்கள், கம்பபாரதினா ஜெயராஜ் அவர்கள், அவர் என்னை மேடையேற்றி விட்டவர், மேடையேற்றி அழக பார்த்தவர். ஆனால் என்னுடைய கவிதை நுட்பங்களை எனக்கு கற்றுத்தந்தவர் கவிஞர் முருகையன் அவர்கள். எனவே கவிஞர் முருகையனுடைய பெருமையை பேசுவது அல்லது எங்களுடைய ஈழத்து கவிதையினுடைய மூவர்களில் ஒருவராக இருக்கின்ற கவிஞர் முருகையன் அவர்களை என்னுடைய பெருமையையும் அவருடைய படைப்புகளை பற்றியும் சொல்ல கிடைத்தது ஒரு மிகப்பெரிய விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி.